ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டிசம்பர் மந்த்துக்கான கிராசரி ஷாப்பிங் தான் பார்க்க போகிறோம். நான் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் தான் எல்லாமே வாங்குவேன் மந்த்லி. முன்னாடிலாம் நானாக போய் சும்மா என்ன கிடைக்குதோ கையில் கண்ணில் பார்க்குறது எல்லாத்தையும் எடுத்து போட்டு வந்துடுவேன். பட் இப்போ வந்து லிஸ்ட்டு எழுதிட்டு போய் வாங்கிட்டு வர்றேன். அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் திங்ஸ் பார்க்க கொஞ்சமாக தான் தெரியும். பட் இதில் வந்து டோட்டலை பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குன்ட்டு. 2189 வந்திருக்கு. ஃபஸ்ட்டு வந்து டிஷ்யூ பேப்பர் வாங்கினேன். அது எனக்கு அடிக்கடி தேவைப்படும் க்ளீன் பண்ணுறதுக்கெலாம். அதனால் அது ஒன்று வாங்கினேன். அடுத்து வந்து சோப்பு 2 சோப்பு வாங்கினேன். ஸோ 2 months ஒன்ஸ் தான் நான் சோப்பே வாங்குவேன். தென் வந்து ஹேண்ட் வாஷ் வாங்கினேன். ஹேண்ட் வாஷ் பை 1 get 1 ஃப்ரீ போட்டிருந்தாங்க 99க்கு. அப்புறம் வந்து அரிசி மாவு ஏதாவது டக்குன்னு ஏதாவது செய்யணுன்னா அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து துவரம் பருப்பு வாங்கினேன். அது 1/2 kgயில் 2 வாங்கினேன். ஸோ நான் வீக்லி ட்வைஸ் வந்து கண்டிப்பாக சாம்பார் வைப்பேன். அதுக்காக 2 கிலோ கண்டிப்பாக 1 கிலோ தேவைப்படும். அடுத்து வந்து கோதுமை மாவு 1/2 கிலோ வாங்கினேன். தென் வந்து தனியா வாங்கினேன். நிறையா வந்து குழம்பு இதுக்கெலாம் வந்து தனியா யூஸ் பண்ணுவேன், அதுக்காக வாங்கினேன். அடுத்து வந்து ஸ்நாக்ஸு பசங்களுக்காக ஸ்நாக்ஸ் கொஞ்சம் வாங்கினோம். அடுத்து சுகர் நான் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன், ஒயிட் சுகர் டீ போடுறதுக்கு. அடுத்து ஏலக்காய் கொஞ்சம் வாங்கினேன். அடுத்து சீரகம் வாங்கினேன். எல்லாமே ஆல்ரெடி நிறையா இருக்குது, அதனால் கொஞ்சம் மட்டும் தேவையானது மட்டும் நான் வாங்கியிருக்கேன். அடுத்து கடுகு வாங்கினேன். கடுகுமே ஆல்ரெடி இருக்குது ஒரு பேக்கெட்டு, இருந்தாலும் எதுக்கும் தேவைப்படுன்னு சொல்லிட்டு வாங்கினேன். அடுத்து நாங்கள் எப்போவுமே கையில் தான் துணி வாஷ் பண்ணுறோம், வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆனதுனால. ஸோ அதுக்காக சர்ஃப் எக்ஸல் லிக்விட் வந்து ஒரு 10 பேக்கெட்டு. அடுத்து கார்பேஜ் பேகு, அது கொஞ்சம் அடிக்கடி தேவைப்படுதுன்ட்டு அது ஒன்று வாங்கினேன். அப்புறம் சபீனா வாங்கினேன். என்னோடய ஃபேஸ் வாஷ் ஒன்று வந்து வாங்கினேன். எனக்கு இந்த ஃபேஸ் வாஷ் தான் செட் ஆகிடுச்சு, அதனால் இதை வாங்கினேன். தென் வந்து விம் ஜெல் 15 rupees, இது வந்து ஒரு 6 வாங்கினோம். நாங்கள் வீக்லி வந்து ஒரு 2 தேவைப்படும் எங்களுக்கு, அதனால் வந்து அது ஒரு 6 பேக்கெட் வாங்கினேன். அதில் ஒன்று தம்பி எங்கேயோ எடுத்து போட்டான். அடுத்து ஆச்சி சாம்பார் பவுடர், அது இதுதான் நான் யூஸ் பண்ணுவேன், எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. அடுத்து பெப்பர் பவுடர் வாங்கினேன், ஒரு 50 கிராமு. அப்புறம் மஞ்சள் தூள், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டானது. அடுத்து வந்து சிகப்பு அவல், பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்குறதுக்காகவே இதை வாங்குவோம். அது கொஞ்சம் காலி ஆயிடுச்சு, அதனால் சிகப்பு அவல் வாங்கினேன். அடுத்து வந்து பட்டாணி, ஹஸ்பண்ட் அவங்களுக்காக வாங்கினாங்க. அடுத்து பசங்களுக்கு ப்ரெட்டில் வச்சு கொடுக்குறதுக்காக பீனட் பட்டர் ஒரு டப்பா வச்சுருந்தேன், அது காலி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வாங்கினேன். இது நல்லா சாப்பிட்றாங்க பசங்க. அடுத்து வந்து காஃபி தூள், நான் டீ தான் ரொம்ப குடிப்பேன், பட் காஃபி தூள் எப்போயாவது குடிக்கலாம்ட்டு வாங்கினேன். அடுத்து வந்து பசங்களுக்காக பாலில் போட்டு கொடுக்குறதுக்காக பனங்கற்கண்டு வாங்கினேன். பனங்கற்கண்டு தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம், அதை கொட்டிட்டு மிச்சத்தை வந்து ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருக்கேன். அடுத்து வந்து நாட்டு சக்கரை வந்து நான் எல்லா ஸ்நாக்ஸுக்கும் யூஸ் பண்ணுவேன், அதனால நாட்டு சக்கரை. அப்புறம் கோல்டு வினர் ஒரு 1/2 liter அப்பளம் ஏதாவது பொரிச்சிக்கிறதுக்காக வாங்கினேன். அப்புறம் வந்து இது கல்பாசி வந்து கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு, அது வாங்கினேன். இது பச்சை கற்பூரம், நிறையா வீடியோஸில் பார்த்தேன், பச்சை கற்பூரம் வச்சா ரொம்ப நல்லதுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க, அதனால் பச்சை கற்பூரமும் வாங்கினேன். அப்புறம் சூடம் வாங்கினேன். சூடம் வந்து அப்படியே வச்சா அது இதாகிடுதுன்னு சொல்லிட்டு, அது காற்று போயிடுதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பாக்ஸ் வாங்கினேன் சூடம் போட்டு வைக்கிறதுக்கு. ஸோ ஆல்ரெடி இருக்கிற திங்ஸ் போக நான் இப்போ தேவையான திங்ஸை மட்டும்தான் நான் வாங்கியிருக்கேன், லிஸ்ட்டு போட்டு வாங்கியிருக்கேன். ஸோ இதனால் வந்து எனக்கு நிறையாவே அமௌண்ட் மிச்சமாகுது இப்போது. இது போக வந்து அரிசியும் எண்ணெயும் வந்து நான் வேறு கடைகளில் மொத்த கடைகளில் வாங்கிடுவேன். எண்ணெய் வந்து நான் செக்கில் ஆட்டுறது தான் வாங்குவேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.